வருமோ தெரியாது வல்லவனின் மறுபகுதி அனங்கள் புகழ் பெற்றை ஆடும் நேரம் தொடங்கமே இது ஒரு அரங்கிலே நிழல்களின் நாடகம் இன்றென் எதிரிலே நிஜங்களின் தரிசனம் வருங்காலம் வசந்த காலம் நானும் மங்களம் வருங்காலம் வசந்த காலம் நானும் மங்களம் இசைங்கிற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கே எவனுக்குமே தெரியாது உனக்கு சொன்னால் புரியாது. Now take you back, flashback when I was just little. My second couple next to the Kali temple. I was a கேக்குண்டு பையா எங்க அம்மா அப்பா செல்லம் பட்டண மாறி போனோம் என மழை வந்தா வெள்ளம். புதிய பழைய உலகங்கள் மாற ஆங்கிலமும் தமிழும் கலாச்சாரங்கள் மோத கண்டு புடிச்சனடா இந்த ஹிப் ஹாப் அன்று முதல் இன்று வர மக்கள் don't stop மக்கள் don't quit. சோதனை வேதனை என் கண்ணீர் துடைக்க அவன் தும்பிக்கை என் நம்பிக்கை. வணக்கம், நான் வரகந்தேன். உங்க பேர் என்னன்னா? பேர் ராமநாதன். வயசு 49 வயசு. உங்க சொந்த ஊர் எது? சொந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் சாலையில போயிட்டு. அங்க இருந்து இங்க வந்து அங்க விவசாய குடும்பம். விவசாய குடும்பம்னால மழை இந்த வானம் பார்த்து போகும். மழை நேரம் மட்டும் விவசாயம். இப்ப கோடை காலத்துல சும்மாதான் இருக்கா இந்த எத்தனை வருஷமான வியாபாரம்? 15 வருஷம். 15 வருஷமா இந்த வியாபாரம். உங்க குடும்பத்தை பத்தி அவங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ரெண்டு பேர் என்னென்ன பண்றாங்க? அவா இங்கே படித்தான். பாப்பா பிஎஸ்சி நர்சிங். பிஎஸ்சி நர்சிங். கரும்போட ரேட் எவ்வளோண்ணா போகுது? தரும்போது எங்களுக்கு 4500 தண்ணி வண்டி வாடகை. வெயில் காலத்துல வந்து ஜூஸ் கடை ஓடும்லண்ணா, மழை காலத்துல ஓடாது. அந்த நேரம் நீங்க என்ன செய்வீங்க? நாங்க விவசாயம் விவசாயம் பார்க்கணும். விவசாயம் பார்க்கணும். வெயில் காலத்துல இந்த மழை காலம் விவசாயம். இதுல நல்ல லாபம் கிடைக்குதா? வெயில் காலத்துல இருக்கும்பா ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கலாம். அந்த லாபம் வந்து அதிகரிச்சுட்டே போகுமா இல்ல நாள் குறையுமா? அதிகம் இல்ல. வெயில் அடிக்கிறதுக்கான வியாபாரம் போட போறேன். ரெகுலர் ஒரே வியாபாரம் சொல்ல முடியாது. டெய்லியும் ஒரே மாதிரி. எப்படி கரும்பு ஜூஸ் போடுறீங்களா? எதுக்கு இஞ்சியும் எலுமிச்சை பழம்? கரும்பு ஜூஸ் மட்டும் கரும்பு மட்டும் அடி கொடுத்தா ஒரு தீனி தெளிக்கலாம் குடிக்கணும். அப்ப இஞ்சி பழம் போது அது ஒரு டேஸ்ட், புளிப்பு, அந்த காரத்தன்மை இதோட இனிப்பு இருக்கும்போது குடிக்கவும் நல்லா இருக்கும். 2வது எலுமிச்சை பழம் நல்லா குளிர்ச்சி. அந்த மாதிரி இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன பயன்? இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால எனக்கு வியாபாரம் ஓடுது, நல்லா எனக்கு வருமானம் வரும். 2வது விவசாயிக்கு நல்லது. விவசாயினா இப்போ ஆலைக்கு வந்து கம்மியாக தான் காசு கொடுப்பான். சுகர் பெட்டிக்கு போச்சுன்னா கம்மியாக தான் காசு. இப்போ எங்க மாதிரினா கூட காசு கொடுத்துவாங்க விவசாயி. அதனால விவசாயிக்கு நல்ல லாபம். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வியாபாரத்தை தொடங்குங்களா? அப்போ எப்படி ஓடுச்சு, இப்ப எப்படி ஓடுது? அதே மாதிரி ஓடும். அப்ப 15 வருஷத்துக்கு முன்ன மாதிரி தான் இப்ப அதே தான் குடிக்கிறாங்க நிறைய பேர். மதுரைக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இதை? எப்படின்னா இப்ப எங்க கிராமத்துல இருந்து நிறைய பேர் மதுரை சென்னையில மாவாசி பண்ணிருந்தோம். சரி அவ்வளவு தூரம் காரைக்குடி பக்கம் இருக்கும் செங்கலுக்கு, அதனால அப்படி வந்துட்டீங்க. இப்ப இந்த கரும்பெல்லாம் எடுக்கிறீங்களா? இதெல்லாம் உங்க தோட்டத்துல இருந்தே இல்ல, நாங்க கரும்பு விவசாயம் பண்றோம். நாங்க கடலை நெல் அது மாதிரிதான் கரும்பு போறோம். அதனால விளைவிந்து வாங்குறோம். மதுரை மேலூர் இந்த மாதிரியே. ஒரு நாளைக்கு எவ்வளவு லாபம் வருங்க? கேட்டேன். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்கும்பா. 500 ரூபாய் கிடைச்சா 1000 ரூபாய் கிடைச்சா. 15 வருஷம் நடத்துனீங்களா? அதுல ஏதாவது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்? 5 வருஷம்னா ஒன்றும் பிரச்சனை. விவசாயம் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. எல்லாமே விளைஞ்சிரும் ஊரு. அதனால இது வந்து எங்களுக்கு பெருசா என்ன கரும்பு எனக்கு இது ஒரு பெருசா இது தெரியுது. கஷ்டமா இதுனா தெரியுது. ஆனா உங்க வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனைகள் வருச்சுல்ல, அது எப்ப? திருப்பமேன்னு சொல்ல முடியாது. அந்த கரும்பு ஜூஸ்க்கு வந்தது கேட்கீங்களா? அப்படின்னா எங்க கிராமத்துல வந்து மழை சரியாது. மழை இல்லாதனால சரி அதுக்கு விவசாயமே முழுசா நம்பிட்டு இருந்தோம். அப்போ வெயில் காலத்துக்கு இது பண்றது எங்களுக்கு ஒரு நல்லது. ஏன்னா வெயில் காலத்துல ஒரு வருமானம் இருக்கு. வந்து வருமானம் இருக்காது, விவசாயம் மட்டுமே வரும். இப்ப கரும்பு ஜூஸ் போடுறதுனால வெயில் காலத்துல இந்த வருமானம் இருக்கு, மழை காலத்துல விவசாய வருமானம் இருக்கு. ஓகேண்ணா, இந்த ரோடு பக்கத்துல நீங்க இந்த கடை வச்சிருக்கீங்க, அதனால நீங்க கவர்மெண்ட்டுக்கு எதுவும் கொடுக்க வேண்டியது? ஆமா, நகராட்சிக்கு 100 ரூபா கட்டணும் ஒரு நாளைக்கு 100 ரூபா கட்டணும். ஓகேண்ணா, இப்ப பப்ளிக்னால ஏதாவது தொந்தரவு அதெல்லாம் தொந்தரவு எதுவுமே? ஓகேண்ணா, இந்த அழகப்பா காலேஜ் போற ரோட்லதான் நீங்க வந்து கடை வச்சிருக்கீங்க. இங்க இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருப்பீங்கல்ல, அதை பத்தி ஏதாவது? நீப்பாக்க இங்க காலேஜ் ரோட்ல இது பண்ணாலும் இந்த படிப்பு சம்பந்தமா இது பண்ணிக்கலாம். நம்ம பிள்ளைங்க என்ன படிக்க வைக்கலாம், இல்ல படிச்சா என்ன எவ்வளவு நன்மை, அது மாதிரி படிப்பு சம்பந்தமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட வேற வேலை ஏதாவது கிடைச்சா போவீங்களா? நான் இதை விட இதுன்னா எங்க அடுத்து விவசாயம் தான்.
நல்ல வேலைன்றது தேவையில்ல. பாப்பா சொந்த தொழில் பண்றான், அங்க விவசாயமும் சொந்த தொழில் தான். ரெண்டுமே நான் தான் ஓனர். விவசாயமும் நான் தான், கரும்பு ஜூஸுக்கும் நான் தான் ஓனர். அதனால நான் அடுத்த ஒன்று எனக்கு பார்த்துருக்கோம். அது மாதிரி நான் என்ன யார்ட்டையும் போய் இல்லை, அப்படி அந்த வேலையை இல்லை. அதனால விவசாயம் பண்ண, மாட்டு பண்ண, கோழி பண்ண, அப்படிதான் நான் அடுத்து. இப்ப உங்க பிள்ளைங்களை வந்து இப்ப உங்க பாப்பா வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சீங்க, உங்க பையனை வந்து இன்ஜினியர் படிக்க வச்சீங்க. அவங்க படிச்சு நல்ல வேலையில இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய வேலைக்கு போகாதீங்க, விவசாயம் செய்யாதீங்கன்னா நீங்க செய்யாம இருப்பீங்களா? ஒன்றும் இருக்க மாட்டோம். ஆயுசு இருக்க வரைக்கும் எதாவது வேலை பார்த்துட்டு விவசாயம், ஆயுசு இருக்க வரைக்கும் விவசாயம் பார்ப்போம். இது வந்து கொஞ்ச நாள் பார்ப்போம், அப்புறம் பார்க்க மாட்டோம். உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க? அவங்க விவசாயம் கூட எனக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க. 15 வருஷம் வேலை பாக்குறீங்களா? அதுல ரொம்ப ஆச்சரியமா நீங்க நினைச்ச விஷயம் என்னன்னா, 15 வருஷம் கரும்பு ஜூஸ் போட்டா சினிமா தயாரிப்பாளர் கன்றமணி அவரு கல்யாணத்துக்கு கரும்பு ஜூஸ் போடணும். அங்கே நிறைய ஜூஸ் ஐட்டம் மற்ற எல்லாமே இருந்துச்சு. ஆனா வெளிநாட்டுக்காரங்களாம் வந்திருந்தாங்க. ஆனா கரும்பு ஜூஸ் கொடுத்தா வெரி நைஸ் சொன்னாங்க. அது அவங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டா, பரவாயில்லன்னு. அப்ப எனக்கும் பரவாயில்ல, கரும்பு ஜூஸ் வியாபாரம் சில பேர் கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்குதுன்னு ஒரு சந்தோஷம். இவ்வளவு நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு நன்றி. வணக்கம். Breathe the hip hop, homie. Kavide Gundar for life. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.